ஹாய் காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரிக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு பிக்மிகள் ஊபர்கள் ஓடினா கையில் இது நிற்குதா அப்படி இப்படி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவர் கொஞ்சம் பேர் பார்த்துருந்தீங்க. பார்க்காதாக்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தான் ஓடினான் நினைக்கிறேன். அந்த 8 மணி நேரத்துக்குள்ள ஆஃப்லைன் போய் தான் ஓடினான். அந்த 8 மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ ஏர்ன் பண்ணான்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நான் இதில் உள்ளதில் பெரும்பாலான ஆட்கள்ற விட்ட பெரும்பாலான 100க்கு ஒரு 80% ஆட்கள்ற விட்ட வாகனங்கள் ஏதோ ஒன்று சொல்லி கட்டாயம் நிற்கும். ஆனால் அவைகளுக்கு என்ன சொல்கிற, இப்படி ஒரு யோசனையே இருக்கா. இதை ஓடினா என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குமா, இதை ஓடி கட்டுமா, அதில் இவனால் 4 பேர்கிட்ட கேட்டால் ஓடுறவனால்கிட்ட கேட்டால் அவனால் ஒரு கதை சொல்லுவானால், அதை நீ ஓடாத, அதை ஒன்றாண்டா உண்ட கையில் ஒரு இழுப்பு நிற்காது, நாங்களே இருந்து அடிக்கிற வெயில் இவ்வளோ நேரம் நின்று ஆக மாட்டு நின்று எங்களால் ஒரு நாள் 1000-1200 தான் கொண்டு போகணுன்னு சொல்லுவானல். அவனை ஒரு சிலவனை சொல்கிறது சரி, ஏன்டா ஒரு சிலவனை அதுக்கு ஓட தெரியாது, அதுதான் பிரச்சனை. ஓட தெரியாது. இதை ஓடுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் ஓடலாம். ஒரு இடத்துல நின்று கொண்டு வார சின்ன சின்ன ஓட்டங்களையும் விட்டு கொண்டு அப்படி இருந்து கொண்டா ஓடிக்கொண்டிருக்கல. இது கணக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் ஒரே இடத்துல நின்று அவனால் அவ்வளோதான் ஓடுவானல். இல்லாட்டி அவனை ஒரு சில ஆக்கள் இதுக்கெல்லாம் மேற்கொண்டு டிரைவர்ஸ் மாதிரி வந்தால் தங்களுக்கு ஓட்டங்கள் பிழைச்சி போயிடும் ரெண்டு போட்டு அவனை பாதி பேர் ப்ரொமோட் பண்ணுறதில்ல இந்த ஆப்ஸுகளை. ஆனால் அவனால் ஓடுவானல். நீங்கள் அதிலே யோசித்து பார்க்கணும். பெரும்பாலான ஆக்கள் அப்படித்தான். நானும் ஓடுறேன் தான். ஒரு நாளைக்கு போனோம் லாஸ்ட் மந்த்துக்கு முதல் மாதம் நான் கிட்டத்தட்ட இங்கே படித்து கொண்டா இருக்கேன். இங்கே இந்த கோழி உமாக்கு அப்போ நான் படித்து கொண்டா இருக்கேன். நீங்கள் இங்கே ஃப்ரீ டைம்லேயே மூடுவோம். ஃப்ரீ டைமில் ஓடினாலே எனக்கு ஒரு நாளைக்கு கை செலவுக்கு மிஞ்சி நிற்கும். அது ஓடுற டெக்னிக் மாதிரி ஓடினா ஒரு நாளைக்கு கை செலவுக்கு மிஞ்சி நிற்கும். மற்றபடி ஒரு டைம்லாம் ஒரு சில நாள் ஃபுல் டே எல்லாம் ஓடினேன்டா தாராளமாக காணும். அதில் நான் நீங்கள் படிக்க போகிற இடத்துல எனக்கு அந்த கை செலவுக்கு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வரைக்கும் காணும் அந்த காசு. எனக்கு தனிப்பட்ட இதுலேயும் என்னோட சேர்த்து இன்னொரு படி எனக்கு நான் செலவழிச்சு கொள்ளலாம். அந்தளவுக்கு கையில் நிற்கும். அது ஓடுறது என்ன சொல்கிறது, அதான் கணக்க வழிகள் இருக்குது. இவனல்ற கதையில எல்லாம் கேட்காம வாகனங்கள் இருந்தால் அதை தாராளமாக நீங்கள் இதில் 15 போட நீங்கள் ஓடலாம். ஓடினீங்கன்னா உங்களுக்கு தாராளமான ஏர்னிங்ஸ் வரும். உங்களுக்கு என்ன சொல்கிற, அது நீங்கள் தான் திருப்பியும் சொல்கிறேன் நான். நீங்கள் அது ஓடுறதுக்கு கணக்க வழிகள் இருக்கு. மேற்கொண்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு தெளிவு கொண்டு வேணுமெண்டா சொல்லுங்கள். நான் ஒரு நாளைக்கு கூடினது ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் இந்த விஷயத்தில் சொன்னால் உங்களுக்கு அடுத்த இதில் ப்ரூஃபோட காட்டுறேன். உங்களுக்கு வேண்டா ஒரு நாள் ஃபுல்லாக தனியாக பிக்னி மட்டும் ஓடிய இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ கமிஷன் போகுது இன்னும் கிளியராக நீட்டாக ஒரு வீடியோவில் தாரேன். வேண்டா அதை உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோ ஒன்று வேண்டாம் சொல்லுங்கள். நான் அப்படி ஒரு கிளியரான ஒரு வீடியோ ஒன்றில் தரேன். பெரும்பாலான இந்த பிக்மி ஊபர் சம்மந்தமான ஒரு வீடியோவுமே யூடியூப் வழியே இல்லை. யூடியூப் வழியாவோ இது சிங்களவனன்ற வீடியோ கிடக்கு. தமிழண்ட வீடியோ ஒன்றும் இல்லை. நான் எத்தனை பேருக்கான ஐடியா இருக்கும் போனால் தேவையில்லாமல் இந்த மேசன் வேலைகளை விட்டு அடிக்கிற வெயிலில் உச்சி நின்று வேலை செய்யணும் எத்தனை பேர் பார்க்கணும். ஆனால் அவனால் வேலைக்கு வருவானாலும் ஆட்டோவில் இந்த வீடியோவில் மேற்கொண்டு கதைக்கல. அதே சின்ன வீடியோ ஒன்று தானே. நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவான ஒரு வீடியோ ஒன்றில் பாருண்ணா.